என்னோட கிளையண்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது, என் வீட்ல ஏசி இல்ல, என் வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல, என் வீட்ல சோஃபா, பெரிய பெரிய காட்டு, அது மாரி குஷன் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க சொன்ன விஷயம் வந்து, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, நீங்க லக்கி அப்படின்னு சொன்னாங்க. அது மாரி இன்னொரு கிளையண்ட் சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆனாங்க. "ஏன் பாலு ஏசி கூட இல்ல, ஏசியாச்சும் வச்சுக்கலாம்ல" அப்படின்னாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து ஆக்சுவலா என் வீட்ல அது கிடையவே கிடையாது. திடீர்னு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி போடுறமாக்கும், அதுக்கு நான் அடாப்ட் ஆயிருவேன். நான் அப்படியே போயிடுவேன்றது தான். உண்மையிலேயே இப்போ வர தேவைகள் வரல. எங்க அப்பாவுக்கும் வரல, எங்க அண்ணனுக்கும் வரல, எனக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரவே இல்ல. ஃப்ரிட்ஜ் இல்லாதனால ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறோம். சோஃபா இல்லாதனால நல்லா தரையில உட்காந்து எந்திரிக்கிறோம். எல்லாரோட ஜாயிண்ட்ஸுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கீழ உட்காந்து நல்லா எந்திரிக்க முடியுது. இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்றனால எல்லாரோட ஜாயிண்ட்ஸுமே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் பார்த்த பல பேரோட வீட்ல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு. அது மாரி சோஃபா, இந்த கட்டில் இதெல்லாம் இருக்கனால, அவங்களுக்கு எல்லாமே ஜாயிண்ட்ஸோட மொபிலிட்டி அப்படியே ஐடியா ஆகுது. டைட்னஸ் ஆகுது. ஸோ அவங்களோட அம்மா, அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா, அப்பாவால உட்கார முடியல. அதுக்காக தான் சோஃபா வாங்கி போட்டேன் அப்படின்றாங்க. அவங்க அந்த ஜாயிண்ட் லிமிட்டேஷன் காரணமும் இதுதான். அவங்க தரையில உட்கார்றத எங்கேயோ அவாய்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ கட்டில்லயே உட்கார்றது, இல்ல வெஸ்டர்ன் டைலட்லயே பிராக்டிஸ் பண்றனால தான் ஒரு ஜெனரேஷனே ஆல்ரெடி நம்ம நீ பெயின், பேக் பெயின் வச்சிருக்கோம். இப்போ அடுத்த ஜெனரேஷன் அதிலேயே கொண்டு போணும்னா, கொண்டு போறீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்ல என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சமாக்கும், இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சா அவாய்ட் பண்ணலாம். இல்ல அப்படி இருந்தாலுமே அத ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு, முடிஞ்ச அளவு தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது, தரையிலேயே படுக்கிறது, இப்படியே இருந்தமாங்க நல்லது. ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே உங்க பாடிய சாஃப்ட் பண்றதுக்கு, உங்க பாடிய கெடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். அத்தியாவசியமா இருந்தா பிரச்சனை இல்ல. இத பொறுத்தவரை இதெல்லாம் அனாவசியமான விஷயங்கள். அந்த காச வச்சு நானு என்னோட டிராவலுக்கு யூஸ் பண்றது, என் வீட்ல உள்ளவங்களுமே டிராவலுக்கு பயன்படுத்துறது, அவங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு வாங்கி தர்றது, இது மாரி பண்ணுவேன். இதெல்லாம் பண்றனால அவங்களுக்கு மெடிக்கல் செலவுமே கம்மியாகிற மாரி இருக்கு. அது மாரி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. நம்ம சுத்தி உள்ளவங்க ஹெல்த்தியா இருந்தா நம்மளும் ஹெல்த்தியா இருப்போம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். நம்மகிட்ட காசு இருக்காக இஷ்டத்துக்கு நடந்து எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடாது. யோசிச்சு பார்த்து என்ன வாங்கணுமோ, எது வேணுமோ, எது ஃபியூச்சருக்கு வேணுமோ, அந்த மாரி வாங்கி போட்டா நல்ல விஷயம். அதே பண்ணுவோம். ஆரோக்கியமா இருப்போம். ஃபியூச்சர் ஜெனரேஷனுமே ஆரோக்கியமா வச்சிருப்போம்.